ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த சண்டே மார்னிங் எங்களோட இந்த வர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கிறோம். ஒவ்வொருத்தவங்களையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். ஸோ இந்த நாளில் அவரோட கிருபை நம்மளுக்கு மேலான கிருபையாக இருக்குது. அவர் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் போதுமானவராக இருக்கிறார். நம்ம வியாதியாக இருக்கிற நேரத்துலையா இருக்கலாம், நம்மளோட சூழ்நிலைகள் நம்மளை அப்படியே கீழே இழுத்து இருக்கிற நேரங்களில், எல்லா நேரத்துலையும் அவரோட கிருபை மாறாத கிருபையாக நம்மளை தாங்கி வழிநடத்தி வந்துட்டுருக்கு. நம்ம எவ்வளோ ஃபெய்த்ஃபுல்லாக இருக்கிறோன்னு தெரியாது, பட் ஹீ இஸ் ஸோ ஃபெய்த்ஃபுல். அவர் பண்ண ப்ராமிஸ் வந்துட்டு எந்த சூழ்நிலையிலையும் எதுக்காகவும் பிரேக் பண்ணாத ஆண்டவர் நம்ம ஆண்டவர். அவர் நம்மளோட அப்பாவாக இருக்கிறார். ஸோ இந்த நேரத்தில் எங்களோட சேர்ந்து கண்களை மூடி, அப்பா உங்களே நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உங்களே நாங்கள் துதிக்கிறோம். வி ப்ரைஸ் யூ லார்ட். எங்களோட சேர்ந்து ஒரு நிமிஷமாக உங்கள் வாய்களை திறந்து, அப்பா உங்களே நாங்கள் நன்றி சொல்கிறோம், உங்களுக்காக நாங்கள் எங்களோட நன்றிகளை ஏறெடுக்கிறோம்னு சொல்லி எங்களோட சேர்ந்து அவருக்கு நன்றி ஏறெடுங்க. நன்றி அப்பா, துதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்வில் செய்த அனைத்து காரியங்களுக்காகவும் நன்றி அப்பா. நீர் எங்கள் வாழ்வில் அப்பா ஒவ்வொரு காரியங்களும் ரிமார்க்கபிள் ஒன்னாக இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்கள் வாழ்வில் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அது அப்படியே பிரமிக்கத்தக்க மாதிரி எங்களுக்கு வாழ்வில் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நீர் எங்களோடு இருந்து வழி நடத்துறதுக்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் சுகமும் சமாதானமும் இருக்கிறதுக்காக நன்றி. நாங்கள் போகிற இடத்துல எல்லாம் பரிபூர்ண சுகம் உண்டானதுக்காக நன்றி. தெய்வீக சுகம் இருக்கிறதுக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறதுக்காக நன்றி. நீர் எங்களோடு இருக்க போகும்போது நாங்கள் எது குறித்தும் பயப்படவே வேண்டாம் அப்பா. நீர் எங்களோடு இருக்கிறீங்கன்ற தைரியத்தில் நாங்கள் முன்னேறுறோம் அப்பா. we keep stepping forward. ஒரு நாளும் எங்களோட ஸ்டெப்ஸை நாங்கள் பேக்வேர்டாக வைக்க போகிறதில்லப்பா. நீர் எங்களோடு இருக்கிறதுக்காக நன்றி. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென் ஆமென். அவர் ரொம்ப நல்லவர், ரொம்ப நல்ல தகப்பன். அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. இந்த நேரத்தில் நீங்கள் என்னென்ன சூழ்நிலையில் உட்கார்ந்துருக்கிறீங்களோ, ஐ டு நாட் நோ, எங்களோட சேர்ந்து அவரை முழு இருதயத்தோடு ஆராதிக்க போகும்போது உங்கள் சூழ்நிலைகளை மாறுறதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்க. தேவர்கள் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களும் உமக்கு பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கு பானவர் யார்? அவருக்கு ஒப்பான தேவன் யாருமே கிடையாது. ஆமென். செங்கடலை பிளந்த தேவன் நம்மளோட தகப்பனா இருக்கிறார். கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீ நல்லவர், சர்வ வல்லவர், என்றும் வாக்கு மாறாதவர். நீ நல்லவர், சர்வ
என்றும் வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்கள் உண்ணும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. கண்மலையை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களின் தாகம் தீர்த்தி. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவே. உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? ஆமென். அவர் கொப்பான தேவன் யாருமே கிடையாது. எவ்வளோ பேர் வீட்டில் வந்து கொசுவை மஸ்கிட்டோவை பெட்டாக வளர்த்திருக்கிறீங்க? மஸ்கிட்டோ வந்து இல்லை கொசு ஏதாச்சும் வீட்டில் பெட்டாக இருந்திருக்கா? நோவேர் எங்கேயுமே நம்ம கேள்விப்பட்டதே கிடையாது, கேள்விப்படவும் முடியாது. மஸ்கிட்டோவை யாரும் வந்து பெட்டாகவே வச்சுருக்க முடியாது. ஏன்னா அதை போல் ஒரு இரிட்டேட்டிங் ஒரு இன்செக்ட் எதுவுமே இருக்காது. அந்த பஸ்ஸிங் சவுண்ட்
அதெல்லாம் விட அந்த கரண்ட்டு போனோடனே யூபிஎஸ் இல்லாத வீட்டிலலாம் பார்த்தா அப்படியே அந்த கொசு அந்த பண்ணுற சத்தம் அதை போல் ஒரு இரிட்டேட்டிங் ஸ்டஃப் வேறு எதுவுமே இருக்காது. ஸோ நேற்று உட்காந்து நான் என் ரூமில் உட்காந்துட்டு போது அந்த மஸ்கிட்டோ உட்காந்து காதுக்குள்ளேயே கொயின்னு இது பண்ணிகிட்டே இருக்க போகும்போது அதை அடிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு அப்படியே ரெஸ்ட்லெஸ்ஸாக இருந்தது. ஸோ அந்த மாதிரி தான் வியாதி வேதனை எல்லாமே வந்துட்டு நம்ம காதுக்குள்ளே வந்து கொயின்ட்டே இருக்கும், நம்மளை ரொம்ப இரிட்டேட் பண்ணி நம்மளை ரெஸ்ட்லெஸ்ஸாக ஆக்கும். எப்படி நம்ம கொசுவை அடித்து அது அப்படியே ரத்தம் வரதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே எவ்வளோ ஒரு ஜாய்ஃபுல்லாக இருக்கும் தெரியுமா? அந்த கொசு அடித்ததுக்கப்புறம் அந்த ஒரு ஜாய் வந்து எக்ஸ்ப்ரெஸ்ஸே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு இது இருக்கும். அந்த மாதிரி தான் நம்ம இந்த நாளில் நம்மளோட பயங்களாக இருக்கட்டும், வியாதியாக இருக்கட்டும், வேதனையாக இருக்கட்டும், ஒவ்வொரு காரியங்களும் கொசு அடித்தது தூக்கி போடுற மாதிரி லிட்ரலி அதே தான் நம்ம ஒவ்வொரு நாளும் பண்ணோம். அது உங்கள் காதுக்குள்ளே ரொம்ப பஸ்ஸிங் சவுண்டை ஜாஸ்தி படுத்திகிட்டே இருக்குதா, துரத்தி அடிச்சிருங்க. அடிக்கிற வரைக்கும் ஓஞ்சிடாதீங்க, அடித்து துரத்திட்டு அவரோட வார்த்தையினால், அவரோட வார்த்தையை சொல்லி, நம்ம தகப்பன் நம்மளுக்காக கொடுத்த வார்த்தையை சொல்லி, அந்த வார்த்தையை வச்சு நம்ம ஜெயிக்க வேண்டிய நாட்கள் இந்த நாட்கள். யாரும் பயப்பட வேண்டாம். என் கண்மலையானவரே, என்னை காக்கும் தேவன் நீரே. ஸோ அவர் நம்மளை காத்துட்டே இருக்கிற தேவன். இந்த மாதிரி நிறையா கொசுகள் நம்மளை சுற்றி வந்துச்சுன்னா அடித்து துரத்திடுங்க. உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே. ஆராதனை உமக்கே. அப்படி இருக்கிற இடத்துல உங்களோட கரங்களை தூக்கி அப்பா ஆராதனை உமக்கே நாங்க செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர். நாங்க உமக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துறோம் ஆண்டவரே. நீர் எங்களோட ஆராதனைக்கு பாத்திரர். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. யார் யாருக்கெல்லாம் கை வலி இருக்குதோ, கால் வலி இருக்குதோ, எல்லாரும் உங்களோட கரங்களை உயர்த்தி அப்பா உமக்கு எங்களோட எல்லா ஆராதனையும் செலுத்துறோம். வியாதியை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், அவர் நல்லவர்ன்றதை குறித்து நம்ம மேன்மை பாராட்டுவோம். ஆராதனை உமக்கே, 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 ஆராதனை உமக்கே. எஸ் ஜீசஸ் அப்பா, இந்த நேரத்தில் ஆண்டவரே எங்களோட எல்லா ஆராதனை உமக்கே எடுக்கிறோம் அப்பா. எங்களோட எல்லா துதி கன மகிமையை உமக்கே செலுத்துறோம் ஆண்டவரே. அப்பா நீர் ஒருத்தரே பாத்திரரா இருக்கிறதுக்காக நன்றி. உண்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே, உண்மை ஆராதிக்கிறோம். இந்த நேரத்தில் யார் யாரெல்லாம் சுகவீனமா இருக்கிறாங்களோ, யார் யாரெல்லாம் அப்படியே டெத் பெட்ல, யார் யாரெல்லாம் அவங்களோட மினிட்ஸை கவுண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்களோ, அந்த ஒவ்வொரு பெட்லையும் உங்களோட பரிபூர்ண சுகம் போனதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட ஜீவன் அவங்க ஒவ்வொரு வாழ்விலும் உண்டானதுக்காக நன்றி. இந்த நேரத்தில் எங்களோட இந்த ஆராதனையில் யார் யாரெல்லாம் நீங்கள் கலந்து இருக்கிறீங்களோ, உங்களோட ரிலேட்டிவ்ஸாக இருக்கட்டும், இல்லை உங்கள் நெய்பர்ஸ், உங்கள் ஃபேமிலியிலே யார் யாரெல்லாம் பெட்டில் படுத்திருக்காங்களோ, சிக்காக இருக்கிறாங்களோ, இல்லை எந்தெந்த காரியத்தினால அப்படியே டவுனாக இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாத்துக்காகவும் நீங்கள் இந்த நேரத்தில் விசுவாசத்தோட எல்லாம் முடிந்தது, எல்லாம் முடிந்தது.
அவர் நல்லவர், நல்லவர், நல்ல தகப்பன், நம்மளோட தகப்பனா இருக்கிறார். ஆமென். Thank you Jesus. மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, இது மனிதர்கள் மத்தியில் வாசம் செய்பவரே, எங்கள் நடுவிலே வசித்திட விரும்பிடும் தெய்வமே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே, எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் அவர் நம் மத்தியில் உலாவுற தேவனாய் இருக்கிறார். நம்மளோட வாசம் பண்ணுகிற தேவன். வாசம் உமக்கு சிங்காசனம் அமைத்திட உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசு. இரண்டு கரங்களை உயர்த்தி உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே. அப்பா, உமக்கு எங்களோட எல்லா நன்றி ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் நல்லவர், நீர் நல்லவர், நீர் நல்லவர். அப்பா, இந்த நேரத்துல இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில நீர் ஒவ்வொருத்தவங்க வாழ்விலும் ரொம்ப தேவையா இருக்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்களும் இந்த நேரத்துல உண்மை தேடுறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி நன்றி அப்பா, உங்களுக்கு எங்களோட எல்லா துதி கன மகிமையை செலுத்துறோம் ஆண்டவரே. உண்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், எங்கள் மத்தியில் உலாவிடும் எங்களோடென்றும் வாசம் செய்யும், உமக்கு சிங்காசனம் அமைத்திட உம்மை துதிக்கின்றோம் இயேசுவே, பரிசுத்த அலங்காரத்துடனே உம்மை தொழுகின்றோம் இயேசுவே, உமக்கு சிங்காசனம்
இருக்கக்காக நன்றி அப்பா. நீர் எங்கள் மத்தியில் இருக்கக்காக நன்றி. உங்களுக்கே எல்லா துதி கன மகிமையை செலுத்துறோம் ஆண்டவரே. இந்த நேரத்தில் எத்தனையோ குடும்பத்தில் லாஸ், அவங்களுக்கு அப்படியே அவங்களோட லவ்லி பர்சன்ஸ் அவங்க மிஸ் பண்ணியிருக்கலாம் அப்பா. இந்த நேரத்தில் அந்த ஒவ்வொரு குடும்பத்திலையும் உம்முடைய சமாதானம் இருப்பதாக, உம்முடைய சுகம் இருப்பதாக, பரிபூர்ண சுகம் இருப்பதாக அந்த ஒவ்வொரு வீட்டிலையும். எங்க நாட்டு மேல இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல அவங்களோட கிருபை எங்க மேல பழகி பெருகிறதுக்காக நன்றி. உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோட சேர்ந்து ஒரு 2 நிமிடங்கள், just 2 minutes, pray for your loved ones. Do not cry for the ones those have left you. உங்களை விட்டுட்டு இருக்கிறாங்க நிறைய பேர். நம்மளுக்கு ரொம்ப நெருங்கினவங்க, ஒருத்தவங்களுக்கு அப்பா இல்லை அம்மா இல்லை, அந்த மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு நெருங்கினவங்க நம்மளை விட்டு போயிருக்கலாம். ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கூட இருக்கிறவங்களுக்காக நம்ம எல்லாரும் சேர்ந்து நன்றி அப்பா, நன்றி. உங்களோட கரம் எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றி. உங்களுடைய காயப்பட்ட கரம் எங்க மேல இருக்கிறதுக்காக நன்றி. அந்த காயப்பட்ட கரத்தினால சுகம் உண்டானதுக்காக நன்றி, நன்றி, நன்றி. Terama tularaba turaba, tulamaru datirama tularaba tiraba, huraba tularamu tarira patilila patu, harabu darira patulurama tirara patularapa, harabu daralirama. பொம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த பரிபூர்ண சுகம் ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் சென்றதுக்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளும் வாசம் பண்றதுக்காக நன்றி ஆண்டவரே. இங்க ஒவ்வொருத்தவங்களுக்கு தெரிஞ்சவங்க, எங்களுக்கு தெரியாதவங்க, ஒவ்வொருத்தவங்க மேலேயும் உம்முடைய பரிபூர்ண சுகம் இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே. ஒவ்வொருத்தவங்க யார் யார் வீட்டுல எல்லாம் அந்த பயமே பெரிய விஷயமா இருக்குதோ அந்த பயம் எல்லாம் போனதுக்காக நன்றி ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னம் அங்க ஒவ்வொரு வீட்டையும் நிரப்பினதுக்காக நன்றி. ஒவ்வொரு ஈச் இண்டிவிஜுவலை நிரப்பினதுக்காக நன்றி ஆண்டவரே. உங்களோட காயப்பட்ட கரம் ஒவ்வொரு வீட்டு மேலேயும் ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மேலேயும் இருக்கிறதுக்காக நன்றி. உங்களோட மாறாத பிரசனம் எங்களை அப்படியே ஃபுல்லா எப்பவுமே நிரப்பி இருக்கிறதுக்காக நன்றி. எங்க ஒவ்வொருத்தங்களையும் உம்முடைய கரங்களுக்குள் ஒப்புவிக்கிறோம் ஆண்டவரே. We surrender ourselves into your mighty hands, Lord. Take charge of us. Take charge of us, Lord. உமக்கு எங்களோட எல்லா துதி கன மகிமையை செலுத்துறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். Hallelujah. Check, check. Check, 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 check. Check 1, 2, 3, 4, 5.
All right. So, let's thank God for yet another God's day. நாம் இன்னொரு கர்த்தருடைய நாளுக்காக நன்றி செலுத்துவோம். தகப்பன இந்த வேலையில் உம்முடைய வார்த்தைக்காக உம்முடைய வார்த்தையின் வல்லமைக்காக நன்றி செலுத்துகிறோம். Thank you, Lord, for the power in your word. Lord, we pray that you shall think through our mind and speak through our mouth. Father, I commit myself into your holy hands. In the name of Jesus, I resist every outside force. I rebuke the forces that's working against us. Let the word may flow freely, boldly, and with power and authority. தகப்பனே, நம்முடைய வார்த்தை வல்லமையோடு அதிகாரத்தோடு போகிறதுக்காக ஸ்தோத்திரம். உமக்கு எல்லா மகிமையும் உண்டாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். Oh, it's wonderful. Hope some of you have seen the banner and you could know what the message of this day is. இன்றைக்கு என்ன சத்தியம் அப்படிங்கிறத எத்தனை பேர் பார்த்தீங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனாலும் today's title is God doesn't like speaking facts. உண்மைகளை பேசுவதை விரும்புவதில்லை தேவன். உண்மைகளை பேசுவதை விரும்புவதில்லை தேவன். தேவன் உண்மை பேசுகிறத விரும்புகிறாரா இல்லையானா விரும்பலைன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அதனால் நானும் சொல்கிறேன், தேவன் உண்மை பேசுகிறதை விரும்புகிறதில்லை. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? இப்படிலாம் இருக்குமா அப்படின்னா ஆமாம், உண்மை பேசுகிறது தேவன் விரும்புவதில்லை. சரி, மத்தேயு 5:27. Let's start our today's meditation from Matthew 5:17. 5:37. I am sorry. இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சினது தீமையினால் உண்டாயிருக்கும். For let your communication be yea, nay, nay. For whatsoever is more than this cometh of evil. Let your yes be simply yes, and your no be simply no. Anything more than that comes from the evil one. உள்ளதை உள்ளதென்றும் எது இருக்குதோ அது இருக்குதுன்னு சொல்லுங்கள், இல்லைன்னா இல்லைன்னு சொல்லுங்கள், அதை விட எக்ஸ்ட்ராவாக பேசாதீங்க அப்படிங்கிறார். அதாவது அது இருக்குது ஆனால் இருக்காத மாதிரி இருக்குது, இப்படி அப்படி இல்லை, இருக்குன்னா இருக்குது, இல்லைன்னா இல்லை, அவ்வளோதான், ஜஸ்ட் நோ அடிஷன்ஸ். அப்போ தேவன் உண்மை பேச சொல்கிறாரா பொய் பேச சொல்கிறாரா? உண்மை பேச சொல்கிறாரா உண்மை பேச வேண்டாம்னு சொல்கிறாரா? அவர் சொல்கிறார், உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். Let your yes be simply yes and let your no be simply no. But do not speak the facts. Do not speak the facts. உண்மைகளை பேசிட்டு இருக்காதீங்க. உண்மைகளை பேசுகிறது தேவனுக்கு பிரியமல்ல. நான் உண்மை பேசும்படியாக அழைக்கப்படவில்லை. நான் உண்மைகளை பேசும்படியாக அழைக்கப்படவில்லை. ஆனால் மறுபடியுமாக கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறத நம்ம எப்படி தப்பாக எடுத்துக்கிறோம்? ஆமாங்க, உண்மை அங்கே அவர் என்ன சொல்லியிருக்காரு? Let your yes be yes and no be no. Let your yes be yes and no be no. Then how you can say that God doesn't like speaking facts? உண்மையை அவர் கர்த்தருடைய வார்த்தை மிக தெளிவாக சொல்லியிருக்குது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லது இல்லதென்றும் சொல்லுங்கள், இதற்கு மிஞ்சின எதுவும் தீங்கு நாள் உண்டாயிருக்கும், பொல்லாப்பு நாள் உண்டாயிருக்கும். அப்படியானா
நான் எப்படி உண்மை பேசாமல் இருக்க முடியும்? எடுத்துக்கொள்வோம், யாக்கோபு 5:12, ஜேம்ஸ் 5:12. விசேஷமாய் என் சகோதரரே, வானத்தின் பேரிலாவது பூமியின் பேரிலாவது வேறெந்த ஆணையினாலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல கடவீர்கள். உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் போதும். அப்போ ஜேம்ஸ் திரும்ப என்ன சொல்றாரு? அவர் ஜேம்ஸ் என்ன சொல்றாரு? ஏப்பா நீங்க என்ன பண்ணுங்க? உள்ளதுன்னு சொல்லுங்க, இல்லதுன்னு சொல்லுங்க. See, James again, he writes here, James 5:12, but above all things, my brethren, do not swear either by heaven or by earth or by any other oath, but let your yes be yes. Let your yes be simply yes, and let your no be a simple no, so that you may not sin and fall under condemnation. இப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு அற்புதமான காரியம் சொல்றார் பாருங்க. இதுதான் விஷயம். யாக்கோபு அப்படி சொல்லிட்டு அடுத்த காரியம் சொல்றாரு. 13 Is anyone among you afflicted, ill-treated, suffering evil? He should pray. Is anyone glad at heart? He should sing praise to God. Yes, sir. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியாய் இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பானாக. அவர்கள் கர்த்தருடைய நாமத்தினாலே அவனுக்கு எண்ணெய் பூசி அவனுக்காக ஜெபம் பண்ண கடவர்கள். தேங்க்யூ. இதில் நமக்கு ஒரு காரியம், யாக்கோபு சொல்கிற ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்த்துருக்குறோம். யாக்கோபு சொல்கிற ஒரு அற்புதமான காரியத்தை நம்ம பார்க்குறோம். நீ பாருங்க, your yes be simply yes, and your no be simply no, so that you may not sin and fall under condemnation. Is anyone among you afflicted, ill-treated, suffering evil? He should pray. Is anyone glad at heart? He should sing praises. என்ன சொல்றாரு? உங்களில் யாராவது வியாதிப்பட்டிருக்காங்களா? உங்களில் யாராவது வியாதிப்பட்டு என்ன பண்ணணுமாமா? ஜெபம் பண்ண கடவன். முதல்ல என்ன சொல்றாரு? உள்ளதை உள்ளதென்றும் இல்லதென்றும் பேசுங்கள். உங்கள் யாராவது வியாதிப்பட்ட ஜெபம் பண்ண கடவன். உங்களில் ஒருத்தர் சந்தோஷமா இருந்தா பாடக்கடவன், சங்கீதம் பாடக்கடவன். என்ன சொல்றாரு? ஏப்பா, when you are sick, when you are in trouble, when you are toiling, இப்போ என்ன பண்ணுங்க? என்ன பண்ணணும்? Pray and start singing. Pray, then you will become happy, then you can start singing. இப்போ எதை பற்றி பேசணும்? வியாதியை பற்றி பேசணுமா? சங்கீதம் பாடணும். இப்போ என்ன சொல்றாரு? let your yes be உள்ளதென்றும், let your yes be yes and no be no. அப்படின்னா எனக்கு என்ன உள்ளதோ அதை உள்ளதுன்னு சொல்லணும். எனக்கு என்ன உள்ளது? சுகம் என்னோடது. இல்லைங்க, எனக்கு வியாதிங்க, எனக்கு இது. ஹலோ, அது என்னோடது இல்லை. sickness is not mine. I said no to sickness. நான் பார்க்கிறத நான் பேசுறது இல்லை. நான் பார்க்கறத என்ன செய்யணும்? நான் பேசக்கூடாது. தட்ஸ் ஃபேக்ட். நீங்கள் பார்க்குறத பேசுறது ஃபேக்ட். அதை பேசிட்டு இருக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. அதை பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. யோவேல் 3:10, ஜோயல் 3:10. Joel, third chapter, 10th verse.
அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொல்லையையும் குவித்துக் கொள்ளுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆகையால் சத்ரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் பலத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவான். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் மேய்ப்பன் 2 கால்களையாவது ஒரு காதின் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்புவிக்குமா போல. 3:10 யோவேல் 3:10. இருங்க. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. Are you weak? Let the weak say, I am strong. When you are weak, if you say you are weak, that's you are speaking the fact. என்ன இருக்குதோ அதை பேசுறீங்க, என்ன பார்க்குறீங்களோ அதை பேசுறீங்க. But God wants you to speak the truth, not the fact. தேவன் உண்மையை பேசுவதை விரும்புவதில்லை, சத்தியத்தை பேசுகிறதை விரும்புகிறார். உண்மையை பேசுகிறதை தேவன் விரும்புவதில்லை, சத்தியத்தை பேசுவதை விரும்புகிறார். உண்மை மாறிட்டே இருக்கும், உண்மை மாறிட்டே இருக்கும். சத்தியம் மாறவே மாறாது, சத்தியம் மாறாது. நீங்கள் பார்க்கிறதே அப்படியே இல்லைங்க, நான் அப்படித்தான், நான் என்ன பார்க்குறேனோ என்ன கேட்குறேனோ அப்படியே சொல்லிடுவேன். சாரி, அப்படி சொல்லக்கூடாது. வசனம் சொல்லுது அப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறது. சரி இல்லைங்க, நான் என்ன பார்த்தேனோ அதானே சொல்லணும், நான் பார்க்குறது தான் நான் சொல்ல முடியும். இங்கே பார்க்குறோம், பார்த்ததை ஒருத்தர் பேசுகிறாங்க, ஆனால் ஆவியானவர் அதை குறித்து என்ன எழுதுறாரு பாருங்க. என்னாகுமோ 13ஆம் அதிகாரம். Please turn with me to the book of Numbers, 13th chapter. There you find the people, they are speaking what they saw. But you know what God says? Yeah, 13:28. ஆனாலும் அந்த தேசத்திலே குடியிருக்கிற ஜனங்கள் பலவான்கள், பட்டணங்கள் அரணிப்பானவைகளும் மிகவும் பெரியவைகளுமாய் இருக்கிறது. அங்கே ஏனோக்கின் குமாரரையும் கண்டோம். அமலேக்கியர் தென்புறமான தேசத்தில் குடியிருக்கிறார்கள். ஏத்தியரும் எபூசியரும் எமோரியரும் மலைநாட்டில் குடியிருக்கிறார்கள். கானானியர் கடல் அருகேயும் யோர்தான் அண்டையிலும் குடியிருக்கிறார்கள் என்றார்கள். 33ஆம் வசனம். அங்கே ராட்சத பிறவியான ஏனோக்கின் குமாரராகிய ராட்சதரையும் கண்டோம். நாங்கள் எங்கள் பார்வைக்கு வெட்டுக்கிளிகளைப் போல் இருந்தோம், அவர்கள் பார்வைக்கும் அப்படியே இருந்தோம் என்று சொல்லி இப்படி இஸ்ரவேல் புத்திரருக்குள்ளே தாங்கள் சுற்றி பார்த்து வந்த தேசத்தை குறித்து துர்ச்செய்தி பரம்ப செய்தார்கள். என்னங்க அவங்க சொல்றாங்க, ஹே ஹலோ மிஸ் மோசஸ், நாங்கள் பார்த்தோங்க ஏனாக்கியன் குமாரரை அங்கே பார்த்து, தேசம் நல்லது தான், தேசம் நல்லா தான் இருக்குது, ஆனால் அது அதனோட குடிகள்லாம் சாப்பிட்ரும் போல இருக்குது. நாங்கள் ஏனாக்கின் பிள்ளைகளை பார்த்தோம். We have seen the giants over there. Let me read the 13th chapter, 33rd verse. And there we saw the giants, the son of Anak, which come of the giants. And we were in our own sight as grasshoppers, and we were in their sight too. Bible says, so they brought up an evil report of the land which they had searched unto the children of Israel, saying, the land through which we have gone to search, it is a land that eateth up the inhabitants thereof, and all the people that we saw in it are men of great stature. Yeah, we have seen it, man. It is not that we have imagined. நாங்கள் ஏதோ கற்பனை செஞ்சு பேசலை, நாங்கள் பார்த்தோம், நாங்கள் ஏனாக்கியன் குமாரரை பார்த்தோம், எல்லாத்தையும் பார்த்தோம் அப்படிங்கிறாங்க. ஆனால்
ஆவியானவர் என்ன சொல்கிறாரு? என்ன இப்போ பார்த்ததை சொல்கிறதுலான தப்பா ரைட்டா? பார்த்து they just report what they saw. They are so faithful, right? இல்லைங்க, ஒருத்தர் பார்த்து நீங்கள் அனுப்புகிறாங்க, you are been sent somewhere to search or study on something, and you are giving a report what you saw and what you heard, what you found. அவங்கள அனுப்புகிறாங்க, போய் நீங்கள் போய் தேசம் சுற்றி பார்த்துட்டு வாங்க, நீங்கள் அந்த தேசம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னா அவங்க என்ன சொல்லணும்? அவங்க என்ன பார்த்தாங்களோ, என்ன கேட்டாங்களோ, என்ன தொட்டாங்களோ அதைத்தானே சொல்லணும். அதானே நியாயம். ஆனால் வசனம் என்ன சொல்லுது? இப்படி அவர்கள் துர்ச்செய்தியை பரம பண்ணினார்கள். அப்போ நற்செய்தி என்னங்க? இவங்க துர்ச்செய்தியை பரம பண்ணிட்டாங்களாமா. They spread the evil report. But that is fact. That is fact. அதுதான் அதனோட உண்மை. ஆனால் உண்மையை பேசுறதுக்கு வசனம் என்ன சொல்லுது? இட் இஸ் ஈவில். உண்மை பேசுறது ஈவில். உண்மை பேசுறது ஈவில். நிறைய நேரங்களில் உண்மை பேசுறது என்ன இருக்கும்? ஈவிலாக இருக்கும். ஈவிலாக இருக்கும். ஆனால் அங்கே இன்னொரு டீம் பேசுகிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க? அவங்க பார்த்துட்டு, ஹலோ அப்படிலாம் கிடையாது, இது வேறு மாதிரி இருக்குது, நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் கிடையாது, அது வேறு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இவங்க என்ன சொல்கிறாங்க? இவங்க பார்த்ததை பேசலை, இவங்க இன்னொன்று பேசுகிறாங்க. இன்னொன்று பேசி அவங்க என்ன பண்ணுறாங்க? அதை இல்லை நாங்கள் பேசுகிறது நாங்கள் உண்மையை பேச போல அப்படிங்கிறாங்க. ஆனால் God approves it. God approves it. அவங்க உண்மையை பேசலை. அவங்க அந்த என்னத்தை பார்த்தாங்களோ அதை பேசலை, என்னத்தை அங்கே தொட்டாங்களோ அதை பேசலை. இப்போ அவங்க வேறு பேசுகிறாங்க பாருங்கள். ஓகே, 14:9, 14:8 வாசிப்போம். 7 வாசிக்கலாமே. 6 வாசிக்கலாம். தேசத்தை சுற்றி பார்த்தவர்களில் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேபும் தங்கள் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு இஸ்ரவேல் புத்திரரின் சமஸ்த சபையையும் நோக்கி, நாங்கள் போய் சுற்றி பார்த்து சோதித்த தேசம் மகா நல்ல தேசம். கர்த்தர் நம்மேல் பிரியமாயிருந்தால் அந்த தேசத்திலே நம்மை கொண்டு போய் பாலும் தேனும் ஓடுகிற அந்த தேசத்தை நமக்கு கொடுப்பார். கர்த்தருக்கு விரோதமாக மாத்திரம் கலகம் பண்ணாதிருங்கள். அந்த தேசத்தின் ஜனங்களுக்கு நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. அவர்கள் நமக்கு இரையாவார்கள். அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகி போயிற்று. கர்த்தர் நம்மோட இருக்கிறார். அவர்களுக்கு பயப்பட வேண்டியதில்லை என்றார்கள். Thank you. See, out of 12, 10 people they are speaking the facts. What they saw, what they heard, what they touched, and what they felt, what they smelled, அதை பேசுகிறாங்க. ஐம்புலன்களால் அவங்க என்னென்னலாம் பார்த்தாங்களோ, கண்ணில் பார்த்தது, காதில் கேட்டது, மூக்கில் முகர்ந்தது, கையில் தொட்டது, இப்படி ஐம்புலன்களால் அவர்கள் என்னென்னத்தெல்லாம் பார்த்தார்களோ, கேட்டார்களோ, முகர்ந்தார்களோ, தொட்டார்களோ, உணர்ந்தார்களோ, இதை பேசுகிறாங்க. ஆனால் அந்த உண்மையை பேசின ஆண்டவர் கர்த்தருடைய வார்த்தை சொல்லி அவர்கள் பொல்லாப்பை பரம பண்ணினார்கள், அவர்கள் துர்ச்செய்தியை பரம பண்ணினார்கள். இப்போ என்ன சொல்கிறாரு? சரி, அப்போ இவங்க என்ன பேசுகிறாங்க? யோசுவா காலேப் என்ன பேசுகிறாங்க? இல்லை நம்ம பயப்பட வேண்டாம், அவருடைய நிழல் விலகி போயிட்டு. எப்போ பார்த்தீங்களா? நிழல் விலகி போயிட்டு பார்த்தீங்களா? ஷேடோ தேர். அது என்ன சொல்கிறா பாருங்க. அவர்களை 9 verse, only do not rebel against the law, neither fear the people of the land, for they are good for us. Their defense and the shadow of protection is removed from over them. அவர்களை காத்த நிழல் அவர்களை விட்டு விலகிருச்சு. எந்த நிழல்? எந்த நிழல் எங்கே விட்டு விலகிச்சு? எங்கே பார்த்தீங்க?
யோசுவாவும் காலேபும் போய் நிழல் விலகிச்சேன்னு நிழல் எங்கேயும் விலகிச்சுன்னு பார்த்தாங்களா? அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? நிழல் விலகிச்சுன்னு கண்ணுக்கு தெரிஞ்சதா தெரியலையா? அவன் கண்ணுக்கு தெரிஞ்சதா? கொஷின் அதான் கேட்குறேன். அவங்க போன அவங்க கண்ணுக்கு நிழல் விலகுனது தெரிஞ்சதா? Could they see the removal of the shadow? No, absolutely not. They couldn't see it. அவங்க கண்ணில் பார்க்கல முடியலைங்க. அவங்க கண்ணெல்லாம் பார்க்கல. இந்த ஐம்புலன்லாம் ஒன்றுமே தெரியலை. அவங்க கண்ணுக்கு தெரியலை, காதுக்கு கேட்கல, மூக்குக்கு முகரல, நாக்கில் சுவைக்க முடியல, தொட்டு பார்க்க முடியல. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு பார்ப்போம். 14 அதிகாரம் 22 வசனம். என் மகிமையையும் நான் எகிப்திலும் வனாந்தரத்திலும் செய்த என் அடையாளங்களையும் கண்டிருந்தோம். என் சத்தத்துக்கு செவி கொடாமல் இதனோட 10 முறை என்னை பரீட்சை பார்த்த மனிதரில் ஒருவரும் அவர்கள் பிதாக்களுக்கு நான் ஆணையிட்டு கொடுத்த தேசத்தை காண மாட்டார்கள். எனக்கு கோபம் உண்டாக்கினவர்களில் ஒருவரும் அதை காண மாட்டார்கள். என்னுடைய தாசனாகிய காலேப் வேறே ஆவியை உடையவனாய் இருக்கிறபடியினாலும் உத்தமமாய் என்னை பின்பற்றி வந்தபடியினாலும் அவன் போய் வந்த தேசத்திலே அவனை சேர பண்ணுவேன். அவன் சந்ததியார் அதை சுதந்தரித்துக் கொள்ளுவார்கள். Something. This is beyond what you can think or imagine. The way God really behaves. தேவன் பேசுகிற செய்கிற காரியத்தை பார்த்தா ஒரு மாதிரி வித்தியாசமா இல்லை? சரி, இந்த 10 பேரும் உண்மையை பேசுகிறாங்க. அவங்க பார்த்ததை உண்மையை பேசுகிறாங்க. ஆனால் அவங்கள குறித்து ஆவியானவர் சொல்கிறாரு, அவர்கள் துர்ச்செய்தியை பரவ பண்ணார்கள், அவர்கள் பொல்லாப்பை பரவ பண்ணார்கள், அவர்கள் ஜனங்களை கெடுத்து போட்டாங்க. அதனால் இப்போ என்ன பண்ண போகிறேன்? இந்த 2 பேர் இருக்காங்க இல்லையா, யோசுவாவும் காலேபும், இவர்கள் எப்படி இருக்காங்களாமா? தே ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவி. ஹி ஹேஸ் அ டிஃப்ரெண்ட் ஸ்பிரிட். ஓகே, என்ன சொல்கிறாங்க? அவர் சொல்றாரு, தேவன் சொல்றாரு, என்னுடைய தாசனாய காலேப் வேறே ஆவியோடையவன். இவனுக்கு வேற ஆவி இருக்குதுப்பா. என்ன ஆவி இருக்குது? என்னத்தை பார்த்தாலும் அதை பேச மாட்டானாமா, என்னத்தை கேட்டாலும் அதை பேச மாட்டான், என்னத்தை முகர்ந்தாலும் அதை சொல்ல மாட்டான். இவன் என்ன சொல்கிறான்? அவரோட நிழல் விலகி போயிட்டு அவள் நமக்கு இரையாவார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவன் சத்தியத்தை பேசினான். அவன் சத்தியத்தை பேசினான். ஆகையினால அவனும் யோசுவாவும் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள போக முடியும். மீது யாருமே போக முடியாது. அவனும் அந்த காலேபும் யோசுவாவும் மட்டும்தான் அந்த தேசத்துக்குள்ள போக முடியும். அப்படிங்கிற சம்திங் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்குல்ல. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, இதுதான் நான் உண்மையை நீங்கள் பேச நான் எனக்கு விருப்பம் இல்லை. இன்றைக்கி நம்ம என்ன பேச உண்மை? நான்
நான் நியூஸில் இப்படி கேட்டேன், இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இவ்வளோ பேருக்கு தொற்று வந்திருக்குது, இவங்களுக்கு பெருந்தொற்று வந்திருக்குது, ஓ திஸ் many millions have been infected and this many thousands have been deceased. Okay, but these are all facts. What is truth? You are healed by his stripes. That is truth. அவ்வளோதான். எனக்கு தலைவலிக்கிற மாதிரி இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி வருது, அது உண்மையா? உண்மை. சளி பிடிக்க மாதிரி இருக்குது, உண்மை. காய்ச்சல் வர மாதிரி இருக்குது, டெம்பரேச்சர் ஜாஸ்தி, இதெல்லாம் உண்மை. ஆனால் தேவன் சார் அது உண்மையை உட்காந்து பேசிகிட்டு இருக்காது, உண்மையை உட்காந்து பேசிகிட்டு இருக்காதீங்க, சத்தியத்தை பேசுங்க. உண்மை. இந்த வேலையில் உங்களோட டெம்பரேச்சர் எவ்வளோ அதிகமாக இருக்கலாம், ஆனால் கொஞ்ச நேரத்தில் குறைஞ்சிடும். உங்களோட தொண்டை வலிக்கமாக இருக்கலாம், அது மாறிடும். சத்தியம் என்ன? யூ ஆர் ஹீல்டு. நீங்கள் அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். அவ்வளோதான். கர்த்தர் சத்தியத்தை பேசுங்க. நீங்கள் பார்க்குறதெல்லாம் பேசுறதுக்காக நீங்கள் அழைக்கப்படவில்லை. நம்ம பார்க்குறதெல்லாம் பேசுறதுக்கு நம்ம அழைக்கப்பட, நம்மளோட காலிங்க வேற. பாருங்க என்ன நடக்குது, என்ன நடக்குது அப்படிங்கிறது உண்மை. என்ன நடக்குது அப்படிங்கிறது உண்மை. என்ன தேவனுடைய திட்டம் அப்படிங்கிறது அது சத்தியம். இன்னும் சரியா சொல்ல போனால் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது சத்தியம். நீங்கள் என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு இல்லைங்க, நம்ம என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு நீங்கள் தானே எதுக்கு? என்ன நடக்கணுமோ அதை பேசுங்க. தேவன் சார் என்ன நடக்கணுமோ அதை பேசுங்க. என்ன நடக்குதுன்னு பேசுறதுக்கு நமக்கு தேவையே கிடையாது. இங்கே அப்படி இருக்காமா, இங்கே இப்படி இருக்காமா, இங்கே இது இல்லையாமா, இங்கே அது இல்லையாமா. See, these are all facts. We are not called to speak the facts. We are called to speak the truth. We are called to speak the truth. And you know, only the truth can set you free. Truth alone can set you free. Your facts will capture you again. The facts you know will put you into a bondage, but the truth you know will set you free. John 8:32 says, John 8:32, you shall know the truth, and the truth shall set you free. Yes. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். When you know the truth shall set you free. நீங்கள் சத்தியத்தை அறிந்திருக்கும் போது நீங்கள் அறிந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். உண்மை விடுதலையாக்குமா? உண்மை விடுதலையாக்காது. உண்மை உங்களை என்ன பண்ணி போடும்? அடைச்சிடும். உண்மை என்ன பண்ணும்? ஒரு சிறையிருப்புக்குள்ளாக. Facts will lead you to captivity. Facts will lead you to captivity. சரி, நான் சொல்றேன். Facts will lead you to captivity. Facts will lead you to fear. Facts will lead you to intimidation. என்னென்ன பாருங்க, உட்காந்து ஒரு 2 மணி நேரம், 3 மணி நேரம், 5 மணி நேரம் யூ கீப் லிசனிங் டு நியூஸ். ஒருவேளை அவங்களோட நியூஸ் டிவியில் அல்லது எந்த கேஜெட்டில் யூ ஜஸ்ட் கீப் லிசனிங் டு நியூஸ். என்ன ஆகும்? அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே போய் because you start knowing and you start understanding, you start absorbing the facts, what they say. அவங்க கொடுக்குற ஒரு தகவல்களை, டேட்டாஸ், அவர்கள் கொடுக்குற தகவல்களை, பதிவுகளை நீங்கள் எடுத்து ஓ இங்கே இவ்வளோ பேர் இறந்துட்டாங்களாமா, இங்கே இவ்வளோ பேர் இதாகிட்டாங்களாமா, இப்படி ஆயிடுச்சு, இங்கே 1000 மறித்து போனாங்க, இங்கே 2000 மறித்து போனாங்க. ஒன்று சொல்ல கேளுங்க, அதை உட்காந்து பேசுறதுல ஒரு பிரயோஜனம் கிடையாது. கேட்க என்ன ஆகும்? ஒரு பயமும் ஒரு திகிலும் உங்களுக்குள்ளே வரும். ஆனால் சத்தியம் என்ன சொல்லுது?
நீங்கள் அவருடைய தலைமுகளாலே குணமானீர்கள். அவருடைய தலைமுகளாலே குணமானீர்கள். இன்றைக்கு காலையில் ஒரு வார்த்தை வருது, சகோதரர் பேசிக்கிட்டு அவர் சொல்றாரு, see, the data give you only the negative figures. The data give you only the negative figures. See, நான் சொல்றேன், நேற்று ராத்திரியில் இவ்வளோ பேர் இறந்து போனாங்க, இவ்வளோ பேர் இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்க, இதைத்தான் சொல்லுவாங்களே ஒழிய அவர் சொல்றாரு, ரொம்ப அழகாக சொன்னார், ஒருவேளை அஃபெக்ட் ஆனவங்க, பாதிக்கப்பட்டவங்க 1 கோடி பேராக இருந்தாலும் கூட 138 கோடி பேர் இந்த தேசத்தில் இந்த கொடிய வியாதியினால பாதிக்கப்படாமல் இருக்கிறார்கள். தெரியுமா? அதை பற்றி எப்போ யோசிச்சிருக்கோமா? பாதிக்கப்பட்டவர்களை பற்றி பேசுகிறோம், இறந்து போனவர்களை பற்றி பேசுகிறோம். ஆனால் அந்த வியாதியிலிருந்து லட்சக்கணக்கான மக்கள் மீண்டு வந்திருக்கிறாங்க. உண்மை, இழப்புங்கிறது சாதாரண விஷயம் இல்லை. நிச்சயமாகவே நாங்களும் அதை குறித்து நிச்சயமாக அது ஜீரணிக்க முடியாத, தாங்க முடியாத விஷயம். ஆனால் சொல்கிறேன், அது குறித்தே எண்ணிட்டு உட்காந்துருக்க தேவையில்லை. எத்தனை லட்சம் மக்கள் இன்னைக்கு மறுபடியும் வந்திருக்கிறாங்க. என்ன சொல்றாங்க? ஆஸ்பத்திரியில், அதாவது வியாதியினால மருத்துவர்கள் மிக சிலர் என்ன ஆகலாமா, என்ன நடக்குதாமா, இங்க ஒருவர் அந்த மூச்சு திணறலால் சத்தம் போடும்போது, பயங்கர சத்தம் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கவங்க அதுக்கு பயந்துடுறாங்க. ஓ, அடுத்து நான் அப்படின்னு சொல்லி அந்த பயத்தில் இறந்து போகிறவங்க தான் ஜாஸ்தி, பயத்தில் இறந்து போகிறவங்க தான் அதிகம். ஆனால் சொல்கிறேன், அந்த பயத்தில் இறந்த அந்த கூட்டத்தை காட்டிலும் இன்றைக்கு ஜீவனோடு இருக்கிற கூட்டம் பெரிய கூட்டம். இங்கே யோசுவாவும் காலேபும் ஜீவனோடு இருக்க கூட்டத்தோடு கூட பேசுறோம். இல்லை, நாங்கள் இதை பார்க்குறாங்க, நாங்கள் எங்கள் கண்ணில் பார்க்க முடியாது, எங்கள் காதில் இதை கேட்க முடியாது. ஆனால் எங்களுடைய மனதிற்குள்ளால சத்தியம் இருக்க. We came to know the truth and truth sets us free and we are going to conquer the land. அவ்வளோதான். நாங்கள் இந்த தேசத்தை போய் பிடிச்சிக்க போகிறோம். பிடிச்சிக்கிட்டாங்க. நீங்கள் என்னத்தை பேசுகிறோம்? திரும்ப இந்த வியாதியை பற்றியோ அல்லது வியாதியுடைய அகோரத்துக்களை பற்றியோ இதை உட்காந்து பேசிட்டு இருக்கோமா? There's all facts. Facts will lead you to bondage. Truth will set you free. அப்போ நீ கேட்கலாம், அப்போ நான் நியூஸே பார்க்கக்கூடாதா? எனக்கு உண்மையே தெரியக்கூடாதா? உண்மை தெரிஞ்சுக்கலாமா தெரியக்கூடாது? நியூஸ் தெரிஞ்சுக்கலாமா தெரியக்கூடாதா? அப்போ நான் நியூஸே பார்க்கக்கூடாதா? நாட்டில் என்ன நடக்குது தெரியக்கூடாதா? Observe the facts. Observe the truth. Observe the facts. Observe the truth. உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை உறிந்து கொள்ளுங்கள். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை உறிந்து கொள்ளுங்கள். அப்சார்ப் இட். அதை உள்ளத்தின் ஆழத்தினுடைய உறிஞ்சி எடுத்துக்கங்க. சத்தியத்தை உறிஞ்சி உள்ள எடுத்துக்கங்க. உண்மைகளை ஜஸ்ட் அறிஞ்சா போதும். ஓகே, இப்படி இருக்குது அவ்வளோ. ஓகே, இப்போ நாளிலேருந்து லாக்டவுன் இருக்குதா, ஜஸ்ட் கெட் நோ தட். நீங்கள் ஒன்றுமே தெரியலன்னு இல்லை, எனக்கு அப்படியே தெரியாதுங்க, எனக்கு சொல்லிட்டாங்க, எனக்கு உண்மையே தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க, அதனால நான் இப்படி வந்தேன்னு சொல்ல முடியாது. யூ நீட் டு நோ த ஃபேக்ட், யூ நீட் டு அப்சர்வ் த ஃபேக்ட், பட் யூ நீட் டு அப்சர்வ் த ட்ரூத். உண்மையை அறிந்து கொள்ளுங்கள், சத்தியத்தை உறிந்து கொள்ளுங்கள்.
அது அப்படியே உறிஞ்சி எடுத்து அது நம்ம உள்ளே போயிடணும். அது உள்ளே போயிடணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையை அது கட்ட முடியும். அது கட்ட முடியும். அது வரைக்கும் நீங்கள் உண்மையை தெளிவாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான், அதாவது சத்தியத்தை தெளிவாக தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் சத்தியத்தை நம்ம விடுதலையாக்க முடியும். உண்மையை தெளிவாக தெரிஞ்ச உண்மையை போட்டு திரும்ப 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 இந்த உண்மையா அந்த உண்மையா அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப நீங்கள் அதை அனலைஸ் பண்ணாலுமே ஒரு பிரயோஜனமும் இருக்காது. இங்கே பாருங்கள், ஒரு உண்மையை பற்றி பேசுகிறவர்களையும் ஒரு சத்தியம் என்னங்கிறதை பார்க்க போகிறோம். மேத்யூ 7th chapter 24 onwards. ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கன்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதியும் அது விழவில்லை. ஏனென்றால் அது கன்மலையின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருந்தது. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தி இல்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமலை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். இங்கே ஒருவன் சத்தியத்தின் மேல அஸ்திவாரம் போடுறான். அந்த சத்தியத்தின் மேல அஸ்திவாரம் போட்டா அந்த அஸ்திவாரத்தின் மேல நிறைய உண்மைகள் வந்து தாக்குது. என்னென்ன உண்மை வருது? பெருமழை சொரியுது, பெரு வெள்ளம் வருது, காற்று வருது, அது வீட்டின் மேல மோதுது. If you have the foundation of the truth, no fact can disturb you. If you have your foundation on the truth, the kanmala அப்படிங்கிறது truth. The rock is the truth. If you have your foundation on the truth, no fact can disturb you. சரியா? நம்முடைய அஸ்திபாரம் எங்கே இருக்குது? Where we are really do have our foundation. If we have a foundation on the truth will not change. The truth will not shake. The truth is immovable. The truth is irrevocable. சத்தியம் ஒன்றுதான் இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் அஸ்திவாரம் போட்டுருந்தா எத்தனை உண்மைகள் வந்தாலும் அந்த உண்மைகள் நம்மை பாதிக்க முடியாது. சரி, இப்போ நாம் ப்ராக்டிக்கலாக வருவோம். நீங்கள் பார்க்கறது என்னது? உண்மையா சத்தியமா? பார்க்கறது உண்மை, காணாதது சத்தியம். அப்போ இந்த உலகமே எல்லா உண்மைகளும் எல்லா காரியங்களுமே இந்த உலகம் நம்ம பார்க்குற இந்த உலகமே எதனால உண்டாயிருக்கலாமா? காணாத வார்த்தையினால் உண்டாயிருக்கிறது. நீங்கள் காண்கிறதெல்லாம் காணாதவைகளாலே உண்டாயிருக்கிறது. இட்ஸ் ஆல் த ட்ரூத் ஹஸ் கிரியேட்டட் எவ்ரிதிங் வாட் யூ see and what you don't see. அப்போ இன்றைக்கி நான் காண்கிறத உட்காந்து பேசுறதுல ஒரு பிரயோஜனம் இல்லை. காணாதவைகளை பேச வேண்டியது இருக்கு. நீ காண்கிறது என்ன சொல்கிறாங்க? என்ன காணணுமோ? நான் வியாதியாக இருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் பலவீனமாக இருக்குது, என்னால் இப்படி சர சொல்லுது, பாரு பலவீனமாக இருக்கிற. ஆனால் ட்ரூத் என்னது? நான் பலவானா இருக்கிறேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினால எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. No, the fact may
maybe you're weak. It's a fact. I don't deny it. It's a fact. But there is no big use in speaking the fact. And even God doesn't like it. God wants you to speak the truth. What's the truth? I can do all things with Christ that strengtheneth me. I can do all things. You have enough strength to do all things through Christ that strengtheneth you. And when you see yourself in the mirror, ஒருவேளை உங்க கண்ணாடியில் போய் நீங்கள் உங்களை பார்த்தா என்ன தெரியுது? அப்படியே இங்கெல்லாம் சுருக்கு வருது. You find some wrinkles at your cheeks, and the mirror says, hey, you are getting old. You are getting old. You are getting older than yesterday. You are getting older than yesterday. Every time when you just see the mirror will keep telling you, hey, you are getting older than last year. You are getting older than last month. See the wrinkles. But the truth is, you are growing younger day in and day out. Day by day you are growing younger. You see, இது என்ன சொல்லுது? கண்ணாடி உங்களை பார்த்து என்ன சொல்லுது? நீ வயசாயிட்டு போகுது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் வயசாயிட்டு போகுது. போன வருஷத்தை காட்டில் இந்த வருஷம் பலம் குறையுது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. சத்தியம் என்ன சொல்லுது? நீங்கள் கழுகுக்கு சமானமாய் திரும்ப வாழ வயது போலாகிறீர்கள். Your youth is returning. Your youth is returning. இதை பேச வேண்டியா இருக்குது. சத்தியத்தை பேசுவோம். இல்லை எனக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு, எனக்கு 50 வயசாச்சு, 60 வயசாச்சு, 70 ஆச்சு, 80 ஆச்சு. I'm growing younger day by day. That's truth. இப்போ என்ன பேசலாம் இன்னைக்கு? You want to speak the fact or you want to speak the truth? யோசுவா சொன்னா, நானும் என் வீட்டாரும் என்றான். சத்தியத்தை பேசுவோம். அதான் கர்த்தரை சேவிக்கிறது. As for me and my household, as for me and my children, we shall speak the truth. We shall not speak the facts. அந்த வனாந்தரத்தை அழிஞ்சு போனாங்களே, அவங்கள பேசுகிற மாதிரி நாங்கள் உண்மைகளை பேசி உட்காந்துக்க போகிறதில்ல. நாங்கள் என்ன பேச போகிறோம்? நாங்கள் வாழும்படியாக சத்தியத்தை பேசுகிறோம். நாங்கள் வாழும்படியாக சத்தியத்தை பேசுகிறோம். The truth shall set you free. The truth shall make you live. Speaking the facts will put you in bondage. And the bondage will end up. When you speak the truth, you shall be set free and you shall live indeed. Now the choice is yours. Now, friend, the choice is yours. What you really want to do? You want to speak the facts or you want to speak the truth? You want to meditate on the fact or you want to meditate on the truth? You are not called to speak the facts. You are called to speak the truth. தெரிந்து கொள்ள உங்களுடையது. இதை தெரிந்து கொள்ளுங்கள். அப்படியே உண்மைகளை பேசி பேசி இதுதான் உண்மை, இது இப்படி உண்மைன்னு சொல்லி பேசி உண்மைகள் பேச 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 அதை எடுத்துக்கொள்ள அது உங்களை ஒரு சிறையிருப்புக்குள்ளாக கொண்டு வரும். சிறையிருப்பு மரணத்தை கொண்டு வரும். சத்தியத்தை பேச 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 விடுதலை வாழ்வை கொண்டு வரும். God wants you to speak truth, not the facts. கர்த்தர் சத்தியத்தை பேசும்படியாக விரும்புகிறார், உண்மைகளை அல்ல. தேவன் உண்மைகளை பேசுகிறதை விரும்புவதில்லை, அவர் சத்தியத்தை பேசும்படியாக விரும்புகிறார். ஒருவேளை இந்த நாளில் இது நாள் வரைக்கும் நீங்க என்னன்னு தெரியாம உண்மையில பேசிட்டே வாழ்க்கையை ஓட்டின்னு இருக்கலாம். Today is the day to change yourself from fact to the truth. உண்மையிலிருந்து சத்தியத்துக்கு மாற வேண்டிய அற்புதமான வேலை இது. மரணத்திலிருந்து ஜீவனுக்கு வர வேண்டிய நேரம் இது. Would you please? இன்றைக்கு ஒரு திட்டம் எடுக்கிறோம். நான் உண்மையை பேச போறதில்லை, நான் சத்தியத்தை பேச போறேன்.
உண்மையை ஒருவேளை அறிந்து கொள்ளலாம், ஆனால் சத்தியத்தை நான் உறிந்து கொடுக்கிறேன். I observe the facts but absorb the truth. I just get to know the facts but I believe the truth. I have my foundation on the truth, not on the fact. நீங்கள் இந்த வேலையில் சத்தியத்தின் மேல் அஸ்திபாரம் இருக்கும் போது எந்த உண்மையும் எந்த சூழ்நிலையும் உங்களை அசைக்க முடியாது. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. இந்த வேலையில் என்னோடு கூட சேர்ந்து கொள்ளுங்கள். மேக் a quality decision. மேக் a quality decision. ஒரு தரமான தீர்மானம். ஏதோ இங்கேயோ அங்கேயோ ஒரு நாள் உண்மை பேசுவேன், ஒரு நாள் சத்தியம் பேசுவேன், ஒரு நாள் உண்மை பேசுவேன், மறுநாள் சத்தியம் பேசுவேன். முடியாது. Make a quality decision right now. Make a quality decision to speak the truth and only the truth. Make a quality decision to believe the truth and only the truth. Thank you, Jesus. தகப்பனாய அன்பு காண்ட உடைய இறக்கங்களுக்காக நன்றி. இன்றைக்கு நாங்கள் சத்தியத்தை பேசும்படியாக, சத்தியத்தை அனுபவிக்கும்படியாக, சத்தியத்தின் மேல எங்களுடைய வாழ்க்கையை சார்ந்து கொள்ளும்படியாக திட்டமிடுகிறோம். சத்தியத்தின் மேல நாங்கள் சார்ந்து கொள்கிறோம். நாங்கள் வாழ்க்கையை சத்தியத்தின் மேல அசிவாங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்ல சத்தியங்களை எடுத்து கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அவருடைய புத்திரராக இருக்கிறீர்கள். நீங்கள் தேவ நீதியா இருக்கிறீர்கள். அவர் இருக்கிறது போலவே நாம் உலகத்தில், அவர் இருக்கிறது போலவே நாம் இந்த உலகத்தில் இருக்கிறோம். தகப்பனே, இந்த சத்தியங்களை நாங்கள் நீர் இருக்கிறது போல நாங்கள் இருக்கிறோம். உம்முடைய தலைமுறையால் நாங்கள் குணமாக இருக்கிறோம். உம்முடைய வார்த்தையினால நாங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறோம். உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். நீர் இந்த பூமியில் மனுஷனாய் வாழ்ந்த நாட்களில் செய்த அற்புதங்களை காட்டிலும் அடையாளங்களை காட்டிலும் மிகவும் அதிகமாக செய்யும்படியாக நீர் எங்களுக்கு வாக்கு பண்ணியிருக்கு. இந்த சத்தியத்தை நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். உங்களுடைய அன்புக்காய் நன்றி, இறக்கங்களுக்கு நன்றி, எல்லா நன்மைகளுக்காக நன்றி சொல்லுங்கள். இந்த அற்புதமான வேலையில் நம்முடைய கிருபை எங்களோடு கூட இருக்கு. நீருடைய வல்லமை நான் நிரப்புகிறேன். தயவுள்ள கரைகளோடு கூட இருப்பதற்காக இயேசுவே, நீர் நல்லது, நீர் நல்லது. இந்த வேலையில் உங்களுடைய வார்த்தையினால் எங்கள் நிரப்பினபடி நன்றி செலுத்துவோம். உங்களுடைய சத்தியத்தினால் எங்கள் நிரப்பினபடி நன்றி செலுத்துவோம். தகப்பனே, உம்முடைய சத்தியத்தினால நாங்கள் நிரம்பி வழிகிறோம். Let the truth may flow in and through us. We are not here to spread the facts, but we are here to propagate the truth. We are here to decree and declare the truth. Not the fading facts. மறைந்து போகிற, ஒழிந்து போகிற உண்மைகளே அல்ல, அழியாத சத்தியத்தை அநேகருடைய வாழ்வு இந்த நாளில் ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணதுக்காக எல்லாமே Thanks for tuning in. Now this is the time to worship the Lord with our sowings. நம்முடைய விதைப்பினால தேவனை ஆராதிக்க வேலை. ஒருவேளை ஆன்லைனில் நீங்கள் கேட்குறவங்க, நீங்கள் இந்த திரையில் காண்கிற இந்த தகவல்களை எடுத்துக்கொள்ளலாம். You can use the QR code, you can use the digital. If you are willing to, you are
planning to sow the seed and get connected with this ministry, you are welcome to do so. Our God is a God who blesses the truth and who wants you to know the truth. And the truth is, He gives you the seed. சத்தியம் என்னென்ன? விதைக்கிறதுக்கு விதையை கொடுக்க அவர் தான். ஆகையினால இன்றைக்கு நாம் அந்த விதையை ஆசீர்வதிக்கிறோம், விதையை விதைக்கிறோம். அவர் விதைக்கிறதுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். ஆகையினால இந்த வேளையில் விதைப்பின் வேலைக்குள்ள வந்திருக்கிறோம். Let me bless the seeds that are in your hands and in your mind. தகப்பனே, உம்முடைய அன்புக்காய் நன்றி. இந்த விதைகள் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை பேசுகிறேன். இயேசுவின் நாமத்தால் விதைகள் ஒவ்வொன்றின் மேலே உம்முடைய ஆசீர்வாதத்தை, உம்முடைய பெருக்கத்தை பேசுகிற விதைகள் இயேசுவின் நாமத்தால் 100 மடங்காய் விளைவதாக. இந்த ஊழியம், இது நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் எல்லாம் 100 விளைய முடியாது. இயேசுவின் நாமத்தில். Amen. Amen. As you are getting ready for your sowing, let me speak about the ministry details. Every day you can tune in to this FFICC India channel, and there you can see a word from God today. கர்த்தரிடத்திலிருந்து இன்று ஒரு வார்த்தை நிகழ்ச்சியை நீங்கள் ஒவ்வொரு நாளும் இந்த FFICC India இந்த சேனல் நீங்கள் பார்க்கலாம். ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை மாலை 7 மணிக்கு தி ஹீலிங் க்ரூசைட் நீங்கள் ஜூமில் எங்களோட கூட கலந்து கொள்ளலாம். எங்களோட கூட கலந்து கொண்டு சத்தியத்தை பேசலாம். உங்களை உண்மையில தூர வீசலாம், சத்தியத்தை பேசலாம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாதமும் முதல் செவ்வாய்க்கிழமை, அதாவது 1ஆம் தேதிக்கு பின்னால் வருகிற செவ்வாய்க்கிழமை, இந்த ஜூன் மாதத்தில் 8ஆம் தேதி நாம் கர்த்தரின் பந்தி, தி டேபிள், கர்த்தருடைய பந்தியை குறித்த அற்புதமான போதனையும் பந்தி அனுசரிப்பும் உண்டாயிருக்கும். எங்களோடு கூட கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள். அதில் இருக்கிற ஹீலிங் க்ரூசைடுக்கும் தி டேபிளுக்கும் நீங்கள் பார்க்கிற மீட்டிங் கோட், பாஸ்கோட் அது மாறாதிருக்கும். நீங்கள் எந்த நாள்லையும் எந்த வாரத்துலேயும் புதன்கிழமை 7 மணிக்கு நீங்கள் கலந்து கொள்ளலாம். அதே போல் செவ்வாய்க்கிழமை மாலை 9, முதல் செவ்வாய்க்கிழமை மாலை 9 மணிக்கு நீங்கள் இந்த டேபிளில் கலந்து கொள்ளலாம். நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்புடன் அழைக்கிறோம். Now the benediction. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் சத்திய ஆவியுடைய ஐக்கிய வல்லமையும் நம் அனைவரோடு கூட இருந்து நாம் சத்தியத்தை பேசி விடுதலை பெறும்படியாக, ஜீவனை பெறும்படியாக நம்மை உயர்த்துவாராக. ஆமென். ஆமென். God bless you.